friends, good morning to all. தரம் அதுவே நம் தாரக மந்திரம். இப்படி நம்ம நிறைய டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பார்த்துருக்கோம். பிராண்ட் வேல்யூ, அந்த தரம், அதை யார் நிர்ணயிக்கிறது? நாம் என்ன பெரிய ப்ராடக்ட் வாங்கினாலும் ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டை அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட முடியுமா? குவாலிட்டி எப்படி இருக்குது? ஒரு டிவி வாங்கினாலே அதில் பிக்சர் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு மேக்ஸிமம் ஒரு 10 விஷயம் இருக்குது. ISO, International Organization for Standardization. What is the ISO certification required? என்னெல்லாம் தேவைப்படுது அதுக்கு? அது எப்படி வாங்குறது? அதெல்லாம் நமக்கு சொல்ல போகிறவர் ஸ்ரீனிவாசன் சார். சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். நீங்கள் பிறந்தது படித்தது இதெல்லாம் எந்த ஊரில்? நான் பிறந்தது தேவக்கோட்டை. ஸ்கூல் எஜுகேஷன்லாம் தேவக்கோட்டையில். So then I started studying Polytechnic, Diploma in Mechanical Engineering in Karagappa Polytechnic. So I passed in 64. Then immediately after passing, I joined in Majora course, Madurai. In 65 February I joined. So I worked for about 36 years. Very good, sir. So I retired in 2001. So எந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணீங்க? Quality Control Laboratory. That's called, we call it as Central Testing Laboratory. ஜாயின் பண்ணும்போதே குவாலிட்டி கண்ட்ரோல் தான். All the 36 years you have been in the quality control தான். So நீங்க ஸ்பெசிஃபிக்கா மெஜரா கோட்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்க நீங்க? அதான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது சென்ட்ரல் டெஸ்டிங் லேபரேட்டரி. இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் அது மேனுஃபேக்சர் பண்ணுற இடம். அதில் வந்து ஆல் த ப்ராடக்ட்ஸ் ரைட் ஃப்ரம் காட்டன் டு ஃபேப்ரிக் டெஸ்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் டெஸ்டிங் லேபரேட்டரி. ஸோ தட் வாஸ் சிச்சுவேட்டட் இன் மதுரை. ஸோ மதுரா கோர்ஸ் ஹேவிங் பிரான்ச்சஸ் இன் அம்பாசமுத்திரம், கொரட்டி, வெஸ்ட் பெங்கால், இன் ஆல் த பிளேஸஸ் தேவர் ஹேவிங் பிரான்ச்சஸ். ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறதா. ஸோ மதுரையில் வந்து தே ஆர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல்ஸ் கோயிங் ஃபார் டயர் இண்டஸ்ட்ரி அண்ட் பெல்ட்டிங் இண்டஸ்ட்ரி. And whatever required by the customers, they will specify the requirements. It will be manufactured and supplied according to the requirements. Very good, sir. Very good. Very good. So இவ்வளோ வருஷம் தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த குவாலிட்டியில் இருந்ததுனாலனா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், ஐஎஸ்ஓ ஸ்பெஷலைஸ் பண்ணணுன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்ததா? அதாவது 1965 ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் லேபரேட்டரி ஃபார் அபவுட் 25 years. Then I went to production department and worked there for 2 years. Then I joined in the product development department. So that is what are the requirements by the customer and அந்த ப்ராடக்ட்டை எப்படி டெவலப் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண ப்ராடக்ட் ப்ரோட்டோடைப் டெவலப் பண்ணதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத இது பண்ணுறது வந்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று. அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ அந்த இதில் வந்து எஸ்பெஷலி ஃபார் த ஸ்பெஷல் ஃபேப்ரிக்ஸ் ஐ வாஸ் கான்சன்ட்ரேட்டிங். தி பேராசூட் ஃபேப்ரிக், then the Kevlar fabric is used for the jackets, bullet proof jackets. So those are product developed by us and supplied to various government bodies. So on the area வந்து I was concentrating and doing some research and development and also developing the products and supplying the prototype to the customer, then getting their approval and going for bulk manufacturing and supplying in regular. These are the activities I was handling. Product development, quality, அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் இருந்ததுனால ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறது எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகணும், எப்படி குவாலிட்டியை அப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா. இப்போ நம்ம குவாலிட்டின் போது இதில் என்ன சொல்கிறோம், மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இன்கமிங் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம், ஆன்லைன் குவாலிட்டி, சாஃப்ட்வேர் குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஃபினிஷிங் குவாலிட்டி அப்படின்னு 3 சொல்கிறோம். இதில் வந்து அந்த இன்கமிங் குவாலிட்டியோட இந்த த்ரெட்டை உள்ளே வருது இல்லையா, அதுக்கு வந்து எப்படி நீங்கள் அது ஐஎஸ்ஓவில் எப்படி அது எப்படி ஸ்டாண்டர்டைஸ் தட் பர்டிகுலர் பார்ட்? நோ ஃபார் ரைட். எப்படி பண்ணுறீங்க? அதாவது இப்போ இண்டஸ்ட்ரியல் ஃபேப்ரிக்ஸ் எடுத்தனாக்க ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வந்து காட்டன். காட்டன் இட் செல்ஃப் வில் பி பாட் அண்ட் அது ஒரு சாம்பிள் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஓகேன்னு சொன்னால் தான் பர்ச்சேஸே பண்ணுவான்.
அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இட் வில் பி மேட் ஆஸ் எ ஃபேப்ரிக், த்ரெட்டு, ஃபேப்ரிக் அண்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வி வில் ட்ரா சாம்பிள்ஸ். அந்த சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்ணி அந்த வி ஹவ் காட் டெஸ்டிங் மேனுவல்ஸ், அந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதை அப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் வி வில் கிளியர் ஃபார் த ப்ரொடக்ஷன். அந்த த்ரெட்டு வந்து நீங்கள் முழுமையாக தான் பண்ணுறீங்க, ஜாபாக கொடுக்குறது கிடையாது. ஆமாம் ஆமாம் எல்லாம் ஆமாம் அதெல்லாம். இப்போ வந்து ஃபேப்ரிக்னு எடுத்துக்கும் போது அதனுடைய அந்த இது வந்து டை பண்ணும்போதோ அல்லது ப்ளீச் பண்ணும்போதோ அந்த மாதிரி ப்ராசஸில் வரும்போது அது சுருங்குற தன்மை உண்டு. அது எப்படி ஐஎஸ்ஓ டாக்குமெண்டேஷன்? அதாவது ஐஎஸ்ஓக்குன்னு தனி டாக்குமெண்டேஷன் கிடையாது. there will be a documentation for each department. So for example, for any organization, if the first department is marketing. Unless you market the product which you are manufacturing or which you are going to manufacture and get the trial orders, then only you can manufacture. Then marketing, if you get the orders, then you got the customers, then you are going to process the orders. For that, the main process is planning. Then the marketing is the first department, then is the planning is the department. The next department is purchase. So whatever required for that product, we have to purchase. Either we have to import or from local suppliers. So those are the processes purchase. After purchasing, it is going for approval. And that stage only the incoming product inspection comes. So at that time, we know what are the specifications of the product which you are going to buy or bought will be known to us and it will be documented. Even in the purchase order itself, we will mention what are the requirements of that particular product material. It may be a cotton, it may be a fabric, it may be a thread, or it may be a even needle. So whatever required, we will define what is required by us. Then that will be incorporated in the purchase order. என்னோட டவுட் என்னென்னா, சாதாரண ஃபேப்ரிக்கில் வந்து டெக்ஸ்டைல் கார்மெண்ட் ஃபேப்ரிக் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸில் போகும்போது இவங்க யூஸ் மெஷர்மெண்ட்ஸு போடும்போது வேறு ஒரு ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டர்னு ஒன்று வரும். நம்ம இவ்வளோ இது பேல் போடும்போது நம்ம டை பண்ணும்போது பிரிண்ட்னாக்கா அந்த ஷ்ரிங்கேஜ் வராது. பட் நார்மலாக டையிங்கில் வந்து இந்த ஷ்ரிங்கேஜ் வரும். அந்த ஷ்ரிங்கேஜ் ஃபேக்டருக்கு எப்படி நம்ம வந்து எடுத்துன்னு வரும்? இப்போ இதில் ஐஎஸ்ஓ மேனுவல் நம்ம எப்படி அதை டாக்குமெண்ட் பண்ணுறோம்னு கேட்குறோம். அதாவது it depends upon the material which you are using. If you are using cotton, the shrinkage will be different. If you are using synthetic, the shrinkage will be different. If you are using the synthetic, if you are using nylon or rayon or polyester, the shrinkage factor will be different. For cotton, it will be different. So that should be tested in the lab. Then only if the shrinkage is within the limits, then only the production will be cleared. சார், நீங்கள் வந்து சர்வீஸில் இருக்கும்போதே இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனையும் பண்ணிட்டீங்களா இல்லை ரிட்டையர் ஆன அப்புறம் பண்ணீங்களா? அதாவது in 2001 I retired. So before in 2000 itself, I have spent my own money and attended the one course for 5 days. It's called Lead Auditor course. It is done by different certifying bodies and training people. At that time it was very costly. It was costly about 65,000 rupees or something. Now it is about 35,000 rupees. It is run and done by the certifying body and also some other training centers. So no government. It's all private bodies. So they will give the certificate. That means they will conduct the program for 5 days. They will give you a test. And if you are qualified in the test, you will be given a certificate. That means you are fit to do a auditing. So you are fit lead auditor. So private bodies கொடுக்கிற certification அது வந்து அது கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணிக்கிறது. Yeah, everybody will approve. So coming back to ISO certification, நம்ம வந்து குவாலிட்டி அப்படின்றது வந்து அதில் வந்து நம்ம சிஸ்டம் தான் நம்ம குவாலிட்டி பண்ணுவோம். இந்த அதர் டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து ஐஎஸ்ஓ சொல்லுவோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கா? ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்து அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு பொறுத்த மாதிரி. இப்போ இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல்ஸ்னால் டிஃப்ரெண்ட்டு, சூயிங் த்ரெட்னாக்கா டிஃப்ரெண்ட்டு, இந்த கார்மெண்ட் ஃபேப்ரிக்னாக்கா டிஃப்ரெண்ட்டு.
ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரியும் இருக்கும். நார்மலாக வந்து இஃப் ஃபார் நாங்கள் ஹேண்டில் பண்ண ப்ராடக்ட்ஸ் பூரா கஸ்டமர் வில் ஸ்பெசிஃபை த பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஷுட் பி ஸோ மச், த ஷிங்கேஜ் ஷுட் பி ஸோ மச், everything you will specify. We will match to the specification and supply the products. நார்மலாக கஸ்டமர் ஸ்பெசிஃபிகேஷன் என்னோட இது என்னன்னாக்கா அதுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு கேட்குறாரு அப்படின்னாக்கா அவருக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும். இப்போ நமக்கு ஒரு லோன் எடுக்கிறோம்னாக்கா ஆதார் கார்டு அப்படி இப்படின்னு அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து ஐஎஸ்ஓ நான் வாங்கணும் சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு 10 பாயிண்ட் வச்சுருக்கா. அதுக்காக அவர் போடுற என்ன சிஸ்டம் வச்சுருக்காரோ அதை அப்படியே டாக்குமெண்ட் பண்ணுறீங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு வி வில் ப்ரீஃப் அபவுட் தி ஸ்டாண்டர்ட். ISO 9001 1987 ஆரம்பித்து 94 இதாக ரிவைஸ் ஆகி 2000 ரிவைஸ் ஆகி 2004 ரிவைஸ் ஆகி 2008 ரிவைஸ் ஆகி 2015 வரல இப்போ ப்ரிவைலிங் ஸ்டாண்டர்ட். அது வரையும் உள்ள ரிவிஷன்லாம் வந்து அதை இன்கார்பரேட் பண்ணி அந்த ஸ்டாண்டர்டை பற்றி வி வில் எக்ஸ்பிளைன் டு த கஸ்டமர் ஃபஸ்ட். தென் வி வில் brief the requirements. I was telling about the marketing, all departments. So right from marketing to invoicing, accounts, every department will have their duties and responsibilities. And the duties and responsibilities, it will be documented. So what are to be done, how to be done, and when to be done. நார்மலாக வந்து மேனுஃபேக்சரிங் ரீசனபிள் குட் மேனுஃபேக்சரிங் we call it an operation manual. some systems manual சில கம்பெனில இதை சொல்லும்போது பேங்க்ல மட்டும் புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் அந்த ஏற்கனவே ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 90% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுமா? ஆமாம், ஆகிடும். அதாவது எல்லாமே வந்து அவள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எழுதுறது தான். ஸோ வி ஆர் நாட், தேர் இஸ் நோ ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் or manual by the ISO. ISO only the standard they given. We have to adopt the standard suitably to your own requirements. இப்போ வந்து ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னாக்கா நார்மலாக ஒரு டெய்லர் இருக்காருன்னு அந்த டெய்லர் இது மாதிரி அதாவது இந்த ட்ரெண்ட்ஸ் க்ரீன் ட்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு மினிமம் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடுமா? அதாவது 3 மாதம் ஃபார் ஸ்டடியிங் த ஆப்ரேஷன்ஸ். The consultant will study the operations and start preparing the manual. Then there is the standard itself having about 10 classes. அதில் வந்து டிஃப்ரெண்ட் லீடர்ஷிப், ஆப்ரேஷன், இம்ப்ரூவ்மெண்ட், இப்படி 10 ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த 10 கிளாஸுக்கு நம்ம என்ன அந்த பர்டிகுலர் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி அதை டாக்குமெண்ட்டையும் அந்த ஸ்டாண்டர்டையும் மேட்ச் பண்ணி அதை மேனுவலாக ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் வாட் எவர் அவைலபிள் இந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராசஸ், மார்க்கெட்டிங், பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், அக்கௌண்ட்ஸ், டெஸ்டிங், இது எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தே வில் ஹேவ் டிபார்ட்மெண்டல் மேனுவல்ஸ். அந்த டிபார்ட்மெண்ட் மேனுவல்ஸையும் இந்த குவாலிட்டி மேனுவல் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டாக்க we have to do a internal audit. So we will have some records. For the records இல்லாமல் எந்த இதுவுமே சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியாது. ஸோ we will have to prepare. டெஸ்டிங் லேபரேட்டரின்னு போனாக்கா we will have the test results record. ஸோ இந்த சாம்பிள் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணோம், அதோட ரிசல்ட்ஸ் என்ன, அதை வந்து எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது, அது எப்படி ஃப்யூச்சருக்கு ரெஃபர் பண்ணுறது, எப்படி கஸ்டமருக்கு அட்வைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதை அதாவது நாங்கள் 6 மந்த்ஸில் வாங்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு. ஸோ அது வந்து there are certifying bodies, DNV, BV and Intertech, அது மாதிரி நிறைய. அதான் 3 years. அது once in a year they will come and verify. That's called external audit. ஸோ இதுக்கு நடுவில் வந்து you have to conduct your own internal audit. You have to develop your own team as internal audit team, and you have to check your documents and records and see that there are any deviations. If there are any deviations, you have to correct it. Oh, thank you, sir. Sir, அப்போ வந்து நீங்கள் வந்து 6 months நீங்கள் வந்து இது பண்ணி அந்த சர்டிஃபிகேஷன் கொடுப்பீங்க. சர்டிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து அந்த சர்டிஃபையிங் பாடி. There are accredited. அந்த 6 months-உம் உங்களுடைய ஐஎஸ்ஓலேருந்து அந்த டீம்லேருந்து பீப்புள் வில் பி தேர்
to watch the different departments or activities watch பண்றதுக்குன்னு இருப்பா. To watch how they are performing அப்படிங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த எப்படி பண்றா அப்படிங்கிறது. Who are all eligible to get this ISO certification? ஒரு MSME மாதிரி கம்பெனி தான் பண்ண முடியுமா? ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் பண்ண முடியுமா? இல்லை ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோ ஒரு இண்டிவிஜுவலோ கூட இந்த ஐஎஸ்ஓ வாங்க முடியுமா? கண்டிப்பாக இண்டிவிஜுவலே வாங்கலாம். இண்டிவிஜுவலே வாங்கலாம். ஓகே. ஸோ அவங்களுக்கும் அதே 6 months தான் நீங்கள் சொல்கிறது. ஆமாம். They have to give all the documents what you are requiring. இண்டிவிஜுவல் டு கார்பரேட் பாடி எல்லாமே வாங்கலாம். இண்டிவிஜுவல் டு கார்பரேட் பாடி எல்லாமே வாங்கலாம். ஸோ அதுக்கு அவள் சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரக்சர் மாறும். ஓகே. பட் பிரின்சிபல் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஸ்டாண்டர்ட் தான். ஃபைன் வெரி குட் சார். ஸோ இப்போ வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபைட், அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு இண்டிவிஜுவல் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க how much it will cost to them? It minimum about there are certifying bodies, அது அரிய லெவல் ஆஃப் சர்டிஃபிகேட் பாடிஸ் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தாக்கா இட் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து 10 பீப்புளுக்குள்ளே இருந்தாங்கனாக்கா அதோட சார்ஜஸ் வேறு. ஸோ ஆமாம், சைஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ ஃபார் ஒரு 10 பேர் இருந்தாங்கனாக்கா ஒரு இயர்லி about 30,000 rupees we have to pay every yearly. ஸோ அதை 3 வருஷம் பே பண்ணணும். அப்புறம் அவள் ஆடிட்டர்ஸ் வந்து வரானாக்கா அவளுக்கு யூ ஹவ் டு அரேஞ்ச் ஃபார் த அகாமடேஷன், ட்ராவல், everything you have to arrange. That is for about within 10. So if the size of the company is 100, it will go to 60. Exactly. So like that, it may go to 1 or 2 lakhs. It depends upon the size of the organization. You are presently practicing this ISO certification, yeah? No, I am a freelance consultant. You are a freelance 2001 I am practicing. Okay. So I have helped corporate companies, MSMEs, all companies I have helped. நீங்க நிறைய கொடுத்ததுன்னாக்க எந்த இண்டஸ்ட்ரின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? Shipping agency I have given. In Tuticorin I have given long service for a shipping agency. Okay. And a chemical factory in Madurai. And another plastic manufacturing in plastic bag manufacturing. That plastic bag is going for a very life-saving blood bag. So blood bag oda outer cover ku they are supplying the product. They are supplying to 2 companies in Trivandrum. So they are getting them and they are using for the blood bag outer cover. So you have a team of people? No, I will train the customer people. Very good. Fantastic.